ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று 1 and 2 பார்த்தோம். இப்போ 3 and 4 பார்க்க போகிறோம். 3 எப்படி போடணுன்னா, ஈஸி தான். உங்களுக்கு 2 கர்வ் போடணும், அவ்வளோதான். 3 ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அப்படியே இன்னொரு கர்வ் போட்டுட்டே வரலாமா? ஒரு கர்வ், அப்புறம் இன்னொரு கர்வ், ஒரு கர்வ், இன்னொரு கர்வ். இல்லை, ப்ளூ லைனை டச் பண்ணுங்க, இல்லாட்டி நான் தப்பாயிடும். நான் கீழே ப்ளூ லைனை டச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ 4 பார்க்கலாம். டாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டாட் வச்சுட்டா எழுதணும். அப்புறம் நான் 4 போடலாம். 4 எப்படின்னா, ஒரு இப்படி போட்டுக்கணும். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், ஒரு சின்ன ப்ளூ லைன்டே வந்து ஸ்லீப்பிங் லைன், அப்புறமா இங்கே அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளூ லைனில் வந்து ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் இப்படி சின்ன போட்டுக்கணும். இதான் 4 இருக்கா. இப்போ போட்டுக்கலாம். இன்னொரு அதை ஃபுல் பேஜ் எழுதிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ப்ளூ லைன்லேயே வந்து ஸ்லீப்பிங் லைன், அப்புறமா ஒரு சின்னதாக போட்டுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு டாட் லைன் வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸே ஆகும். என் கூட எழுதிட்டு வாங்க. சிஸ்டமே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு இங்கே ப்ளூ லைனில் டச் பண்ணணும். லாஸ்ட் லைன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கம்னு உட்காந்துக்கணும். பார்த்தாச்சா? பேஜில் நம்ம எழுதணும். ஒரு 3 லைன் எழுதிக்கோங்க. நான் எழுதுற மாதிரியே 3 லைன் எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸே ஆகும். உங்களுக்கு சிஸ்டமே தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு டாட் லைன் வச்சுட்டாங்க அப்படி சொல்லுங்க. 1 2 3 4. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளூ லைனை டச் பண்ணி தான் பண்ணோம். 3 கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஒரு 4 நீங்கள் பழகிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒரு 3 லைன் எழுதிட்டு வாங்க. டாட் வச்சு எழுதுங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது டாட் வைக்க தெரியலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு டாட் வச்சுட்டாங்க சொல்லுங்கள். வச்சுட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு 3 லைன் எழுதிட்டு வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரியலன்னா 2 லைன் எழுதிட்டு வாங்க. இது 1, இது 2, இது 3, இது 4. டாட் வச்சுக்கோங்க.
3 சொல்லிட்டே இருங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா என்கிட்ட நான் நீங்கள் சொல்கிற ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதே எழுதுவீங்க. 3 4 3 லைன் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனியும் ஒரு லைன் மட்டும் எழுதிடலாம். 1 2 3 4 இப்போ இதோட பேஜ் எடுங்க. இது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தோம் வாட் இஸ் யுவர் நேம். இங்கே அது மறந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் ஜாஸ்விதா இருந்துச்சுன்னா மை நேம் இஸ் ஜாஸ்விதா. இப்போ ஜாஸ்விதா மை நேம் இஸ் ஜாஸ்விதா. பிரியா இருந்துச்சு மை நேம் இஸ் பிரியா அப்படி சொல்லணும். அவ்வளோ ஆடியோ கேட்டால் உங்கள் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அம்மா கிட்ட நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். அப்போ வயசு கேட்டாங்கன்னா உங்கள் 5 இருந்ததுன்னா ஐ எம் 5 years old. 4 இருந்ததுன்னா ஐ எம் 4 years old அது சொல்லணும். What are you doing நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ உங்களை யாராவது வாட் ஆர் டூயிங் கேட்டிங்கன்னா நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னா பிளேயிங் அப்படி சொல்லணும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் ஸ்லீப்பிங். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் ரீடிங். நான் போன கிளாஸில் ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக பண்ண போகிறோம். புதுசாக கொஸ்டின் கற்றுக்க போகிறோம். அம்மா கிட்ட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பசிக்குன்னா அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? ஐ எம் ஹங்க்ரி மாம் அப்படி சொல்லணும். இப்போ ரொம்ப பசிக்குன்னா அம்மா கிட்ட எப்படி சொல்வீங்க? ஐ எம் ஹங்க்ரி மாம். அப்படி ரொம்ப பசிக்குன்னா ஹங்க்ரி மாம் சொல்லணும். அம்மா இப்போ இட்லி கொடுக்காங்க. நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டீங்க, இன்னொரு இட்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போட சொல்றதுக்கு என்ன? இட்ஸ் என்எஃப் மாம் அப்படி சொல்லணும். நீங்கள் அம்மா கிட்ட ஒரு 2 இட்லி சாப்பிட்டீங்க, இப்போ இன்னொரு இட்லி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ போட சொல்றதுக்கு என்ன? இட்ஸ் என்எஃப் மாம் இப்படி சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்னா ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டு வச்சுக்கணும். அது டெய்லியும் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் டெய்லியும் எந்திரிச்சு மாம் கிட்ட ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.